ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சிறு கதை. கதையோட தலைப்பு பேராசை. ஒரு மன்னனுக்கு ஒரு குடியானவன் நண்பனாக இருந்தான். அப்போ வேட்டைக்கு போகிறப்ப அந்த குடியானவன் வீட்டில் மன்னர் போய் தங்குவது வழக்கமாக இருந்துச்சு. குடியானவன் சர்க்கரை வள்ளி கிழங்கு சுட்டு கொடுக்க மன்னன் அதை சாப்பிட்டுட்டு மகிழ்ந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் குடியானவரோட மனைவி நீங்கள் தலைநகருக்கு போகிறீங்கல்ல, இங்கே சக்கரவள்ளி கிழங்கு நிறைய நான் கட்டி கொடுத்து விட்றேன், நீங்கள் அரசருக்கு போய் அதை கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றான். குடியானவன் அதை கொண்டுட்டு போகிறதுக்கே தயங்குறான். மனைவியோட வற்புறுத்தல்னால எடுத்துக்கிட்டு போகிறான். ஆனால் போகிற வழியில் அவனுக்கு பசி எடுக்கவும் ஒவ்வொரு கிழங்காக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போயிருந்திருக்கான். அந்த கிழங்கு ரொம்ப ருசியாக இருந்திருக்கு. அப்போ வழி நெடுக அதை சாப்பிட்டுட்டு வயிறை நிறச்சிட்டு போகிறப்ப கடைசியாக ஒரு பெரிய கிழங்கு மட்டும் மிஞ்சி இருந்திருக்கு. தலைநகருக்கு போனோடனே மன்னன் கிட்ட போய் பேசும்போது நண்பனாச்சே மன்னர் எந்திரிச்சு வரவேற்று அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த ஒரு கிழங்கை மட்டும் மன்னன்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோங்க மன்னா, இது அபூர்வ கிழங்கு, இது எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம், அதை நான் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து பேசிடுறான். அப்போ மன்னர் அங்கே உள்ள பணியாளை கூப்பிட்டு, இதை போய் கஜானா அறையில் போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது ஒரு 1000 பொற்காசை எடுத்துகிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லவுமே குடியானவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஒரு கிழங்குக்கு 1000 பொற்காசுகளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு மன்னர்கிட்ட பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு விடைபெற்றுறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து மன்னருக்கு மறுபடியும் பரிசு கொடுக்கணும், ஒரு கிழங்குக்கே நம்மளுக்கு 1000 பொன் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஒரு குதிரையை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாதி குதிரையாக வாங்கிட்டு மன்னனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ மன்னர் யூகிச்சிட்டாரு, இவனுக்கு பேராசை வந்துருச்சு, அதான் நம்மக்கிட்ட ஒவ்வொரு பொருளாக கொண்டாந்து கொடுத்து பரிசு வாங்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை வாங்கிக்கிட்டு பணியாளை கூப்பிட்டு கஜானாவில் போய் ஏதோ காதில் ரகசியமாக சொல்கிறாரு. பணியாள் வேகமாக போயிட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு இவன் கொடுத்ததவே திருப்பி எடுத்துகிட்டு அவர் குடியானவர்கிட்ட கொடுக்குறாரு. குடியானவன் அதிர்ச்சியாக பார்க்குறான். மன்னர் சொல்கிறார் அதுக்கு, இல்லை நண்பா, நீ இது அபூர்வ கிழங்குன்னு கொடுத்த, ஆனால் நான் அந்த அபூர்வ கிழங்க உனக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். இந்தா நீ இந்த பரிசை வாங்கிக்க, இது 1000 பொற்காசை விட மிகுந்த பவரானது, சக்தி வாய்ந்தது கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த குடியானவனுடைய முகமே மாறிடுது. ஏன்னா அவன் ஏமாத்த நினச்சி தான் பேராசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தான். அப்போ இது தவறு அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்போடு எதை கொடுத்தாலுமே அது ஒரு பெரிய பொருளுக்கு சமமாகும். ஆனால் பேராசையோடு எதையாவது கொடுக்கணும்னு நினச்சோன்னா அது நம்மளுக்கு பெரும் நஷ்டத்தில் தான் முடியும். அந்த எதிர்பார்ப்புன்றது மிகவும் தவறானது. அதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. நம்ம அதன்படி போகாமல் அன்போடு இருந்து யாருக்கும் கிஃப்ட்டு இதுகள்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.